இன்னொரு பிறவி ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை வணங்கி, எண்ணின தலைவன் மேதகவே பிரபார் ஐயாவை வணங்கி, தாய் தமிழ் உறவுகள் மாநில அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் புரட்சி வணக்கத்தை சொல்லி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு உறவை இழந்திருக்கின்றோம். அந்த வருத்தத்துடன் குலமங்கலம் வந்து பேசுவது வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அதுபோல் 1000 கண்ணன்களை உருவாக்க முடியும் எங்களால் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் கண்ணன் விட்டு சென்ற நினைவுகளையும் கனவுகளையும் அவர் குழந்தை வெற்றியை வைத்து நாங்கள் முடித்து காட்டுவோம் என்று சொல்லி, இப்போ பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, அண்ணன் என் கூட்டணிக்கு போகல அப்படின்னு. நீங்களே சொல்லுங்கள், அண்ணன் எந்த கூட்டணிக்கு போகலாம்? இனத்தை கொன்ற திமுகவுக்கா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதிமுகவுக்கா? அதை துணை நின்ற காங்கிரஸுக்கா? மத்தியில் ஒரு வார்த்தை கூட பேசாத பாரதிய ஜனதா கட்சிக்கா? இதே நம் சொந்தங்கள் இலங்கையில் செத்து குவியும் போது எந்த தேட்டரில் எந்த படம் ஓடிக்கொண்டு இருக்கு பார்த்து தமிழ் சமூகத்தினால தான் நமக்கு இந்த அடிமை நிலையில் இன்றும் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரும் இல்லை என்றால் நான் கருணாநிதி போட்டாவை பாக்கெட்டில் வைத்து கரம்பயத்தில் கொடி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்திருப்பேன். திமுகவில் நான் இருக்கும்போது ஆட்சி அதிகார் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 15 வயதமாக இருக்கிறேன், இயக்கத்திலிருந்து இருக்கிறேன் என்று சொல்ல வரலை. நாம் தமிழருக்கு வந்து கரெக்டாக 2.5 வருடம் தான் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் எங்கள் கரம்பயத்தில் எடுத்தால் கூட என்னை எல்லாருமே கேட்பார்கள், ஏன் நீ என்ன ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, எதுக்கு நீ வந்து வருமானம் இது மாதிரி செய்து தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாமே, ஏன் நீ நாம் தக்கம்? வருமானத்திற்காக நாங்கள் செல்லவில்லை, இனமானத்திற்காக சென்றிருக்கின்றோம். இந்த கூட்டத்தை யாராலும் அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. பேசலாம் திமுகவில், நாங்கள் எங்களை வந்து எந்த கொம்பனாலும் ஒன்றும், இந்த கொம்பை வந்திருக்கான் செந்தமிழன் சீமான். உங்கள் ஆட்சி அதிகாரத்தை தெலுங்கு கூட்டத்தை விரட்டுறதற்கு எங்கள் அண்ணன் களமிறங்கின்றார். கூட்டணி ஐயா விஜயகாந்த் ஆளுமையாக வந்தார், சிறப்பாக செயல்பட்டார். கூட்டணி அந்த சாக்கடையில் விழுந்தார், அவர் அரசியல் வாழ்க்கை முடிவடைந்தது. ஐயா வைகோ வந்தார், தனித்து ஈழத்தமிழருக்காக நான் குரல் கொடுப்பேன், உண்மையாக இருப்பேன் என்றார். அவர் அந்த சாக்கடையில் விழுந்தார், முடிந்துவிட்டது. ஒருபோதும் இந்த புலி அந்த சாக்கடையில் விழுவாது. பன்றிகள் மட்டும்தான் சாக்கடையில் விழுவும். புலி என்றும் சாக்கடையில் விழுவது கிடையாது. அது சரித்திரம் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. அதில் அண்ணன் உறுதியாக இருக்கிறார். என்னை ஒரு 10 லட்சத்துக்கும், அண்ணன் திருமுருகனை ஒரு 10 லட்சத்துக்கும், அண்ணன் கரிகாலனை ஒரு 10 லட்சத்திற்கும் அடமானம் வைத்து 500 கோடி 1000 கோடியை வாங்கி அங்கே எங்கள் அண்ணன் எண்ணூர் அண்ணன் சீமான் சொகுசாக வாழ்ந்துவிட்டு அனைத்து அரசியல்வாதிகள் எனக்கு மக்கள் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, என் குடும்பம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் இந்த சீமா என்னைக்கே கூட்டணி அமைத்திருந்து 36 லட்சம் ஓட்டு தனிச்சு சின்னம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுத்தும் இந்த 36 லட்சம் மான தமிழர்கள் ஓட்டு செலுத்தி இன்னைக்கு எங்கள் அண்ணன் நிற்கிறார். இன்னைக்கு 500 கோடி 1000 கோடி பிஜேபிட்ட பி டீம். யார் பி டீம்? திமுக தான் பிஜேபியின் முதல் பி டீம். கொண்டு வர சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியாவது கொஞ்சம் யோசனை பண்ணி முதல் நாள் கொடுத்தா 2வது நாள் சைன் பண்ணுவாங்க. திமுக அந்த அப்பீலே கிடையாது. 1 மணி நேரத்தில் சைன் பண்ணி அனுப்புறாங்க மத்திய கவர்மெண்ட்டுக்கு. என்ன காரணம்? அவர் மரும பிள்ளை சபரீசனும் அவருடைய அண்ணன் உதயநிதியும் அதனது படிசோறு சாப்பிட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணம்தான். படிசோறு காப்பிட சாயங்கால் முடியுமா? இப்போ சொல்றார், என் வாழ்க்கையை உச்சத்தை விட்டு வந்திருக்கின்றார் ஒருத்தர். தமிழக வெற்றி கழகமா வாழ்க்கைக்கு உச்சத்தை விட்டு வந்திருக்கின்றார். 120 டிக்கெட் 1200 வித்தவர் தான் தமிழகத்தின் உச்சத்தை விட்டு வந்தவர். 4 படத்தில் குடும்பம் வறுமையில் இருக்கும் போதும், வாடகை வீட்டில் இருக்கும் போதும், தன் இனத்துக்காக தன் எடுத்த திரைப்படத்தையும் நடித்த படத்தையும் விட்டு வந்தவன்டா எங்க அண்ணன் சீமா. அதுக்கு துணை நின்றவன் அண்ணன் திருமுருகன். இன்னைக்கு 3 கதை சிறப்பான கதை வச்சுட்டு உட்காந்துருக்காரு, பணம் போட ஆள் இல்லாம. என்ன காரணம்? திமுக சபரீசன் ஒரு கையசைச்சு திமுக ஒருத்த நாட்டில் 100 பேரை கூட்டு வந்து திமுக இணைச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த ஒரு 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பணம் கொடுக்குறது தயாராக இருந்தான். எங்கள் அண்ணன் வேணாம், எங்கள் அண்ணன் செந்தமிழ் இயக்கத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி அரசியல் வரலாறு எங்களுக்கு தெரியாதா? பட்டுக்கோட்டை தொகுதி பட்டக்கோட்டை தான், கரம்பேயம் தான். கரம்பேயம் ஒருத்தநாடு தொகுதியில் இருந்தது தான். ஆம்பலாப்பட்டும் கரம்பேயமும். அந்த கரம்பேயத்தை 2 கம்யூனிஸ்ட் குடும்பம். எங்கள் ஊரில் கம்யூனிஸ்ட் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கம்யூனிஸ்டுக்கு. ஜாதி அப்பாற்பட்டது.
அப்படிப்பட்ட கிராமத்திலேருந்து வளர்ந்து வந்தவன். இதே ஒருத்தநாட்டு இந்த கரம்பேத்தை பிரிச்சுட்டாங்க. ஏன்னா ஆம்பளாப்பட்டும் கரம்பேமும் ஒன்றா இருந்தால் கம்யூனிஸ்ட் குடும்பம், கம்யூனிஸ்ட் ஏரியா, ஒருத்தநாட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதிக்கத்தை வந்து திராவிட சூழ்ச்சியால் பண்ணாங்க. அதை பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா இருந்திருக்கலாம், எங்கள் தாத்தா இருந்திருக்கலாம், நாங்கள் இருக்க மாட்டோம் ஒரு பொழுதும். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவோ பிரச்சனைகளையா அந்த அதிமுக திமுக முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வெளிப்படையாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அண்ணன் திருமுருகனும் ஒருத்தநாட்டுக்கு அதிமுக திமுக ஒரு சிம்ம சொப்பனமாக உட்கார்ந்துருக்காங்க. அவர் தனி மனிதன் கிடையாது. 36 லட்சம் பேருடைய தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியுடைய வேட்பாளர். சாதாரண அதிமுகவுக்கு திமுக எத்தனை ஓட்டு வாங்கியிருக்குன்னு காமிச்சிட்டு எது பெரிய கட்சின்னு நம்ம பேசிக்குவோம். 12% தான் திமுகவுக்கு வாக்கு சதவீதம். கூட்டணி கட்சிகளை சேர்த்தா தனிச்சு பெரும்பான்மை காமிக்க முடியுமா? இப்போ எது பெரிய கட்சி? 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த கூட்டணி தான் எங்களுக்கு எப்பயும் இன்னைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நாளைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மக்கள் பிரச்சனைக்கு செந்தமிழன் சீமான் இருக்கிறான்னு மக்கள் மத்தியில் நம்புகிறாங்க. என்ன முதல் நாள் இரவு 1000 500க்கு அண்ணன் சொல்கிற மாதிரி திட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி அந்தந்த வார்டுக்கு செயலாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. திமுக அதிமுகவுக்கு கரெக்டாக உள்ள செட்டில்மெண்ட் ஆகிடும். ஆனவுடனே இரவு போனால் எப்படி தான் அவங்க கலைஞர் எது கற்றுக் கொடுத்தாரா இல்லையோ, நைட்டில் காசு கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க சூப்பராக. 11 மணி டு 12 மணி நாய் குலைக்கிறதுக்கு முன்னாடி, நாய் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த நாய் வருதுன்னு தெரியாது. இந்த நாய் உள்ளே போய் எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு 2500 நம்ம அள்ளிட்டு சொல்லி 500 சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அது ஒரு பெருமை. அதை வாங்கிட்டு காலையில் நம்ம என்ன தான் கும்பிட்டு கிடந்தாலும் சரி, சரி தம்பி சரி தம்பி சரி தம்பின்ட்டு போய் இந்த ரெட்டலை சூரியன் ரெட்டலை சூரியன் ரெட்டலை சூரியன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்துக்கு இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு என் குழந்தைங்களுக்கு தான், திரும்பவும் சம்பாதிக்கிறது திரும்பவும் குழந்தைக்கு தான். அது போதுமா? தண்ணி இல்லாமல் வளம் இல்லாமல் இயற்கை வளம் இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் பொழைச்சிருமா, வாழ்ந்துருமா? அந்த 2500 வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு அடகு வைக்கிறீங்களே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இப்போ வந்ததில் 4 ஆண்டில் அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு ஒன்று சொல்லுங்கள். உடனே ஒரு தலைமைச் செயலகம் போவார், காணொலி திறந்து வச்சார். என்ன திறந்து வச்சாருன்னு யாருக்கும் தெரியலங்க. திறந்து ஒரு திட்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். இந்த திட்டத்தை திறந்து வச்சுருக்காங்கன்னு நான் என் தாத்தா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். கச்சத்தீவு மீட்பு கச்சத்தீவு மீட்பு கச்சத்தீவு மீட்பு. இப்போ கொண்டு வந்துடுறாங்க ஒரு 6 மாதத்தில் கச்சத்தீவு மீட்பு. அதை மீட்க வேண்டாம், விடுங்க, நாங்கள் மீட்டுக்கிறோம். அதே நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, கச்சத்தீவு மீட்க வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் மீட்டுக்கிறோம், எங்களுக்கு எப்படி மீட்கிறோன்னு தெரியும். கொடுத்த நீங்களே மீக்கிறேன்னு நாங்களே நம்ம எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ஏமாலையவே நினச்சிக்கிட்டு இந்த தெலுங்கு கூட்டம் வந்து இவனுக்கு ஆந்திரான்னு ஓகே. அந்த ஆந்திராவில் ஒரு ஊர் இருக்குது ஓங்கோலுக்கு போய்டுவான். மொத்த பேர் 2 சூல்கேஸ் எல்லாம் வெளிநாட்டில் பணம் செட்டில் ஆயிடுச்சு. 2 சூல்கேஸு, உதயநிதிக்கு ஒரு சூல்கேஸு, ஸ்டாலினுக்கு ஒரு சூல்கேஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம எங்கே போகிறது? ஈழத்தில் அடித்தான், இங்கே வந்தோம். இங்கே அடித்தா நம்ம எங்கே போவோம்? நீங்கள் 50 வருஷமாக பார்த்துட்டீங்க, ஓட்டு போட்டுட்டீங்க. ஒரு முறை சட்டமன்றம் எங்கள் ஐயா வைத்திலிங்கத்துக்கு தான் போடுவேன். திமுகவில் யாருக்குன்னு என்ன தெரியலை, அதிமுகவில் யாருக்குன்னு என்ன தெரியலை. வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வேறு அமித்ஷா வேறு வந்துட்டார். நாளைக்கு என்ன நிலைமை மாறும் தெரியலை. வைத்திலிங்கம் எங்கே போவார்? ஐயா வைத்திலிங்கம் பழைய அண்ணன் சேகரன் எங்கே போவார்? இவங்க உள்ளே வந்துட்டா அவங்க வெளில போவாங்களா, அவங்க உள்ளே வந்துட்டா இவங்க வெளில போவாங்களா? பல சிக்கல் இருக்குது ஒருத்தநாட்டில். தூய தமிழ் தேசியவாதி அண்ணன் திருமுருகனை அண்ணன் ஒப்படைச்சிருக்காரு. இதை வாய்ப்பை பயன்படுத்துங்க. இதையும் விட்டுட்டு மறுபடியும் நான் அவரு தான் போடுவேன் இவர் தான் போடுவேன்னா இந்த கட்சியில் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு போயிடுவாங்க. அந்த கட்சியில் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சுட்டு இந்த கட்சி. ஒருத்தநாடு வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் காந்தி காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணன் காந்தி அண்ணன் இறந்ததுலேருந்து திமுக நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. தமிழராக நிற்போம், தமிழராய் உணர்வோடு செயல்படுவோம். நன்றி. நாம் தமிழர்.